பாக்யலட்சுமி சீரியலில் நிஜமாவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா இந்த சீரியல் ஒரு 1500 எபிசோடாக போகுது. அதில் நிறைய விஷயங்களை இழுத்தடிச்சாச்சு. ரீசெண்டாக பேசுகிற விஷயங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் நமக்கு ஒத்து வராமல் இருந்த பொழுதும் இந்த இனியாவுடைய டிவோர்ஸ் ட்ராக் அப்படின்னு வந்ததுக்கு பிறகு நடக்கிற விஷயங்கள் நாட்டுக்கும் தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு தன்னுடைய கணவர் வீட்டில் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. கணவர் வீட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை. அது மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், இல்லை வந்து கணவராக இருக்கலாம், இல்லை எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கலாம். அப்படிங்கும் பொழுது அதை வீட்டில் சொல்லும் பொழுது இந்த பிறந்த வீட்டில் என்ன நடப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒன்று. இன்னொன்று, பிறந்த வீட்டுக்காரங்க முதல்ல யோசிக்கிறது சொந்தக்காரங்க 4 பேரை கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா, அந்த 4 பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. அப்படிங்கிறதுனாலேயே பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த வரதட்சணை கொடுமையினால வந்து ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டது, அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள்லாம் வந்து திருப்பி நிறைய அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் தெரிய வரும் பொழுது ரீசெண்டாக உங்களுக்கு தெரிஞ்சே வந்து எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் விருப்பம் இல்லாமல் கல்யாணத்துக்குள்ளார சிக்கிக்கிட்டு வெளில வர முடியாமல் இருப்பாங்க. ஏன்னா வந்து கல்யாணங்கிறது ஒரு சொசைட்டி கிரியேட் பண்ண ஒரு பந்தம். வெளில வந்துட்டோம் அப்படின்னா வந்து அது சொசைட்டி என்ன பேசும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஆனால் இங்கே நல்ல விதமாக வந்து பார்த்திங்கன்னா இனியாவுடைய வீட்டில் பாக்கியாலேருந்து ஆரம்பித்து கோபி, ஏன் ஈஸ்வரி வரைக்கும் யாருமே வந்து இப்போ வந்து இனியாவை திருப்பி போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா அப்படிங்கிற வார்த்தையே சொல்லலை. என்ன பிரச்சனைங்கிறத கேட்டாங்க. இது ஒத்து வராதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. மற்றவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் இதோட போதும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இதைத்தான் நாளைக்கு இனியாவும் சொல்லவும் போகிறாங்க. தன்னுடைய வீட்டை எல்லாத்தையும் உட்கார வச்சு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், என்னால் நிதிஷோட வாழ முடியாது, டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அம்மாட்ட இருக்க அந்த புடுங்கின 2 ரெஸ்டாரண்ட்டை திருப்பி வாங்குகிறோம், அந்த கல்யாணத்துக்கு பண்ண செலவு காசை திரும்பி வாங்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு இவங்களும் உறுதுணையாக நிற்கிறாங்க. இதுதான் தேவையான விஷயம். நம்ம பிள்ளையை நம்மளே நம்பாமல், நம்ம பிள்ளையை நம்மளே வந்து கூட நிற்காமல் இருந்தோம் அப்படின்னா யாருக்காக நிற்க போகிறோம், யாருக்காக இந்த வாழ்க்கலாம் அப்படின்னு பல கேள்விகள் இருக்குல்ல. அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதை வச்சு ட்ராக் கொண்டு போயிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நிதிஷோட வந்து இந்த டிவோர்ஸ் ட்ராக் வந்து அதுக்கு முடிஞ்சதுக்கு பிறகு ஆகாஷோட ஒரு கல்யாண ட்ராக் வரும் அப்படின்னு தான் தோணுது. அதோட மோஸ்ட்லி இந்த சீரியல் முடிய போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாக்யலட்சுமி சீரியல் கிட்டத்தட்ட 1500 எபிசோடாக வந்த ஒரு சீரியல் முடிய போகுதுங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.